ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4 2ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டாவின் மதிப்பு காண். ஃபஸ்ட்டு சம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.9975. இதுக்கான நம்பருக்கான தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதே போல் செகண்ட் சம்மு, cos theta is equal to 0.6763. இதுக்கான தீட்டா மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஓகே, நம்ம அட்டவணையிலிருந்து பார்த்து இப்போ எழுத போகிறோம். மூணாவது, tan theta is equal to 0.0720. இதுக்கான தீட்டா மதிப்பு என்ன? 4, cos theta is equal to 0.0410. ஐந்தாம் கணக்கு, tan theta is equal to 7.5958. இதுக்கான தீட்டா வேல்யூ என்ன? இப்போ நம்ம அட்டவணையை தான் பார்க்கணும். முதல் சம் சைன் தீட்டா நேச்சுரல் சைனில் பார்க்கணும். 99.75க்கு என்ன ஆன்சர்? நேச்சுரல் சைனில் 99.75 எங்கே இருக்குன்னு இந்த இருக்கு. 99 இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, 75 எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு 99.74. இந்த இருக்கு 99.74. இந்த ஒன்றை சேர்த்து கூட்டினா 99.75 வந்துடும். அப்போ இந்த ஒன்று எதுக்குல இருக்குது? இங்கேயும் இருக்குது, ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ 99.76லேருந்து ஒன்றை கழிக்கலாம்னாலும் இந்த 3க்கு 1 இருக்குது. ஸோ எந்த இதுக்கு நேர சைன், நேச்சுரல் சைனுக்கு எந்த இதுக்கு நேர நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, நேச்சுரல் சைனில் 99.75 வேணும் எனக்கு. ஓகே, அப்போ இதை எடுத்தோம்னா 85 டிகிரி. இதுக்கு நேர என்ன இருக்கு? மினிட்ஸ் பாருங்க, 54. இதோட ஒன்றை கூட்டினாத்தே வரும். அப்போ 85 டிகிரி 55 நிமிடம். 85 சொல்லலாம் இல்லையா? இந்த ஒன்று எல்லாத்துக்குமே 3க்குமே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல் இருக்க ஒன்றவே எடுத்துக்கிடுவோம். அப்போ இது மூணாவது இது இருக்குது. அப்போ 85 57. 85 57. ஸோ தீட்டாவுக்கு மதிப்பு 85 டிகிரி 57 நிமிடம். ஓகே, அடுத்தது காஸ் தீட்டாவுக்கு மதிப்பு 67 63. நேச்சுரல் கொசைனில் பார்க்கணும். 67 63 நேச்சுரல் கொசைனில் 67 63 67. ஓகே, 67ல் 63 எனக்கு வேணும். 67 54 இங்கே இருக்குது. இங்கே கீழே வருவோம், இந்த இருக்குது, இதை எடுத்துக்கிடுவோம். 67 56 இருக்குது. அதுக்கு நேர 53 தான் எனக்கு வேணும். 53 வேணுங்கல கழிக்கத்தான் வேணும். இந்த நேச்சுரல் கொசைனில் கழிக்கணும். அப்போ 67 53 எனக்கு வேணும். 67 53 வேணும். இதை கழிச்சாலும் வராது. ஓகே, இதை எடுப்போம். கிட்டத்தட்ட இந்த 3 கழிக்க பதில் இங்கே 4 கழிச்சோம்னாலும் 67 53னா 3 கழிக்கிறாப்புல வரணும். இங்கே 2 4 6 9 11 தான் இருக்குது. ஸோ இதில் 11 இதுவும் வராது. 6 கழிச்சோம்னா 50 வருது. 4 கழிப்போம் 52. கிட்டத்தட்ட இதை எடுப்போம். ஓகே, 67 56லேருந்து 2ங்கிறத எடுத்தோம்னா அப்போ 30. இங்கே 30, இங்கே 2 32. ஓகே, இப்போ 32 நிமிடம். இங்கே 4, இங்கே ஒரு 67 56 எடுத்து கழிச்சோம்னா 4 கழிச்சோம்னா 30. அதுக்கு நேர 2 இருக்குது. இங்கே வாங்க 47 டிகிரி. ஓகே, 47 டிகிரி
30 நிமிடம், இங்கே ஒரு 2, அப்போ 32 நிமிடம். 47 டிகிரி 32 நிமிடத்தில் தான் அவங்க கொடுத்துருக்க அந்த ஆன்சர் கிட்டத்தட்ட வரும். ஓகே, 47 32. ஓகே, அடுத்து டேனுக்கு பார்ப்போம். 0.0720, 0.0720. 0.0720 எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு, இங்க 17 இருக்கு. 17 0.0720 வேணும். அப்ப இந்த 3 கூட்டினா சரியா இருக்கும்ல. அப்போ 1, இதோட அதை 1 கூட்டிக்கிறோம். ஓகே, அப்போ 1ங்கல இங்க 6, இங்க ஒரு 1 இருக்கு பொது வித்தியாசத்துல. அப்ப 6 1 7. இங்க என்ன இருக்குது? 4 டிகிரி 7 நிமிடம். 4 டிகிரி 7 நிமிடம். சரியா? அடுத்து காசுல 0.0410. காசுல நேச்சுரல் கொசைன்ல 0.0410. இங்க வருது. அந்த ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சைபர் 4 10 எங்க இருக்குன்னு பாருங்க. 19 இங்க இருக்கு. 9 கழிச்சோம்னா வருமா இல்லையா? இது 3வது இது வருது. ஓகே, 0.04 10 வேணும். அப்ப இந்த 19ல இருந்து அந்த 3 9 கழிச்சோம்னா 10 கரெக்டா வரும்ல. காசுல என்ன கழிக்கத்தானே செய்யணும். 0.04 19ல 9 போச்சுன்னா 10 வந்துடும். ஸோ இங்க 3 இருக்கு. இதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நேரம் என்ன இருக்கு? 87 டிகிரி. இதுக்கு நேரம் 36 நிமிடம். இங்க ஒரு 3, 36 3 39. 87ல 36, அது ஒரு 3 39. 87 39. 87 39. ஓகே, பொது வித்தியாசத்தை கழிச்சுக்கிறோன்னு மேல இருக்க நிமிடங்களை கூட்டி இருக்கிறோம். அதுதான் முக்கியம். அடுத்து tan தீட்டா 7.5958. 7.5958. 7.5958 இந்த இருக்கு கிளீனா. 82க்கு நேர 30 நிமிடம். 82க்கு நேர இந்த இருக்கு 59.58. 82 டிகிரி 30 நிமிடம். 82 டிகிரி 30 நிமிடம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தீட்டாவுக்கு நேரம் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு அதை பார்த்துட்டு, ஓகேவா? தீட்டாவின் மதிப்பு கான்னு சொல்லிட்டு சைன் தீட்டாக்கு மதிப்பு, காஸ் தீட்டாக்கு மதிப்பு, டான் தீட்டாக்கு மதிப்பு எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மதிப்புகளுக்கான தீட்டா எவ்வளவு இருக்கும், கோண அளவு எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்க இந்த வேல்யூஸுக்கு எதிர்த்தாப்புல என்ன டிகிரி வருது, என்ன நிமிடம் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல எழுதும். ஓகேவா?